ஸ்ரீமத் பாகவதம் 15ஆம் பகுதி. பகவானின் பெருமையும் மகிமையும். என் தந்தை இதை கேட்டு மனம் மகிழ்ந்தார். எவன் மூலமும் முடிவுமாக இருக்கிறானோ, எவன் மோட்சத்தை அளிக்க கூடியவனோ, அந்த திருமாலின் திவ்ய லீலைகளை பாட தீர்மானித்தார். உலகில் தர்மத்தை நிலைநாட்டவும் அநீதியை அழிக்கவும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்துள்ளார். ஆனால் அந்த அவதாரங்களில் பல ஸ்ரீஹரியின் அம்சங்களை மட்டுமே கொண்ட அவதாரங்கள். ஸ்ரீராம அவதாரமும் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரமும் மட்டுமே பகவானின் பரிபூரண அவதாரங்கள். அதிலும் கூட பகவான் ஸ்ரீ ராமபிரான் தன்னை கடவுளாக காண்பித்து கொள்ளாமல் மானிட அவதாரம் எடுத்து மனிதனாகவே வாழ்ந்து காட்டிய அவதாரம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ பிறந்த போதிலிருந்தே தன்னை கடவுளாகவே காண்பித்து கொண்ட அவதாரம். பால்ய பருவத்திலிருந்தே இளமை காலத்திலிருந்தே பற்பல லீலைகள் செய்து அனைவரின் மனங்களையும் கொள்ளை கொண்டவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். எனவே பகவான் கிருஷ்ணரின் லீலா வினோதங்களிலேயே மனம் லயித்து அவருடைய பெருமைகளையும் புகழையும் மகிமையையும் விளக்கி காவியம் எழுதத் தொடங்கினார். சரஸ்வதி நதியின் மேற்கு கரையில் சம்யா பிராசம் எனும் ஆசிரமம் அமைத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவிளையாடல்களை பாகவதம் எனும் பிரபந்தமாக இயற்றி முடித்தார். பின்னர் அந்த பாகவதத்தை அடியேனுக்கு போதித்தார். பாகவதமானது கேட்பவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் பாவங்களை போக்கி பல விதங்களிலும் நன்மைகளை தரக்கூடியது. பந்த பாசங்களில் சிக்கி தவிப்பவர்களுக்கு பிறவி பெருங்கடலில் இருந்து மீட்டு மோட்சம் தரக்கூடியது என்று பாகவதத்தின் சிறப்புகளை கூறிய சுக முனிவர் மாயன் கோபாலகிருஷ்ணனின் லீலா வினோதங்களை அழகாக கூறும் பாகவதம் பகவான் நாராயணர் அண்ட சராசரங்களையும் படைப்பதும் காப்பதும் அழிப்பதுமான செயல்களில் இருந்து தொடங்குகிறது. கூறுகிறேன் கேட்பாய் என்று கதையை கூறத் தொடங்கினார். உலகளந்த நாயகனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தன்னுடைய செயல்களை ஒடுக்கிக் கொண்டு ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும் காலத்தில் உலகங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி போய் கிடந்தன. இப்படி பகவான் 1000 ஆண்டுகள் நித்திரையில் இருந்த பிறகு சிருஷ்டியானது மீண்டும் செயல்படும் நேரம் வந்தது. அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து ஒரு தாமரை வெளிப்பட்டது. தாமரை மலரின் மீது பிரம்மதேவர் தோன்றியிருந்தார். அவர் வெளிப்பட்டவுடன் ஆவலுடன் 4 புறமும் திரும்பி பார்த்தார். எங்கு கண்டாலும் நீர் நிரம்பி கிடக்க தான் மட்டும் எப்படி தோன்றினோம் என்று அறியாமல் திகைத்தார், குழம்பினார். அப்போது பகவான் ஸ்ரீமன் நாராயணர் அவர் முன் தோன்றி தரிசனம் தந்தார். பிரம்மதேவர் அவரை வணங்கி பலவிதமாக போற்றி துதித்தார். மனம் மகிழ்ந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரம்மதேவருக்கு அருள் பாலித்து அவரை உலக சிருஷ்டியை உண்டு பண்ணுமாறு பணித்தார். 15ஆம் பகுதி நிறைவடைந்தது.